என்னடா இது? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வராததுமா இப்படி சூட்கேஸை ஓபன் பண்ணி எங்கடா பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க? பெரியமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு போறாங்க பெரியமா. நாங்க எல்லாரும் 10 நாள் டூர் போக போறோம் பெரியமா. ஆமாமா, எப்பவுமே 2 நாள் 3 நாள் தானே கூட்டிட்டு போவாங்க. இந்த டைம் 10 நாள் கூட்டிட்டு போறாங்கம்மா. ஆளுக்கு 10,000 ரூபாய் கொண்டு வர சொல்லிருக்காங்க. என்னடா இது 10 நாள் சொல்றீங்க, ஆளுக்கு 10,000 ரூபாய்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உங்க 3 பேர்த்தையும் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஜாலியா இருக்கும்டா. பெரியமா போங்க பெரியமா, நம்ம எப்பவுமே பாட்டி வீட்டுக்கு போறது தானே. டூர் இந்த டைம் வித்தியாசமா எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. நாங்க கண்டிப்பா போகத்தான் போறோம். என்னடா இது என்கிட்ட கேட்காமயே முடிவை சொல்லியிருக்கீங்க? ஆளுக்கு 10,000னா 30,000 வருது. உங்க உண்டியல்ல இருந்தா எடுத்துட்டு போங்க. நான்லாம் பணம் 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். 10,000 ரூபாய் கொடுக்கணுமாமில்ல? டே சிண்டோ, அதான் பாட்டி நம்ம பணம் கொடுத்து உண்டியல்ல போட்டு வச்சிருக்கோமே, அதை எல்லாத்தையும் எடுத்தா வந்துரும். இருங்க முதல்ல சூட்கேஸ் எடு. வண்டி அப்படியே அந்த பிரவுன் கலர் சூட்கேஸ் எடு. அதுதான் என்னோட சூட்கேஸ். அதுல நான் பேக் பண்ணணும். ஐயோ பெரியமா, என் தலை மேல ஏதோ விழுகுது. டேய் பயந்தாங்கோலி, பள்ளி தாண்டா விழுந்திருக்கு. எந்திரிச்சு பாருடா. என்னது பள்ளி தலை மேல விழுந்திருக்கா? டே சிண்டு, பள்ளி எப்படிடா விழுந்துச்சு? ஐயோ பெரியமா, பண்டி அண்ணா சூட்கேஸ் எடுத்தாருல்ல, சூட்கேஸ்க்கு மேல இருந்து விழுந்துருச்சு பெரியமா. இதுக்கு ஏன் பெரியமா டென்ஷன் ஆகுறீங்க? டே சிண்டு, சொன்னா கேளுடா. தலை மேல பள்ளி விழுந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்கடா. எனக்கு என்னமோ நீங்க டூருக்கு போகாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுதுடா. அம்மா, எந்த காலத்துலமா இருக்கீங்க? பள்ளி விழுகுது, தவளை விழுகுது, அது இதுன்னு. டே சிண்டு, ஷர்ட் எல்லாம் எடுக்கிறேன், நீ எடுத்து வச்சுட்டு சொல்லு. அதுக்கப்புறமா நானும் பப்ளுவும் எடுத்து வச்சுக்கிறோம். பெரியமா, என்னோட ஷர்ட் பேண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பெரியமா. உங்க பெட்ஷீட் தலகாணி எல்லாம் கொடுங்க பெரியமா. அப்படியே ஒரு டவல் ஒண்ணு கொடுங்க. டே சிண்டு, எதுக்கு இப்ப எங்க அம்மாவோட பெட்ஷீட் தலகாணி துண்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? வண்டி அண்ணா போங்கண்ணா. நான் எப்பவுமே பெரியமா பக்கத்துல தானே படுப்பேன். அதனால பெரியமா ஞாபகமா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டூர்ல வந்து இதைத்தான் யூஸ் பண்ண போறேன். டே சிண்டு, என்னடா இது? நான் இல்லாம நீ 10 நாள் இருந்துக்குவியா? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான் வண்டி அண்ணா. ஒரு வாட்டர் பாட்டில், அங்கிருந்து வெளியில போனோம்னா தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வேணும். அதுக்கப்புறமா டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்கறக்கு, அதுக்கப்புறமா சீப்பு தலை சீவருக்கு. அவ்வளவுதான்ண்ணா, என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. பெரியமா, நான் 10 நாள் இல்லாம இருந்துக்குவீங்கல்ல? டே பப்ளு, இங்க பாரு. நான் புதுசா வாங்கின ஷூ எடுத்து சூட்கேஸ்குள்ள வைக்க போறேன்டா. அங்க போய் ஒரே செருப்பு போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறமா டவ் ஷாம்பூ சோப்பு. அவ்வளவுதான்டா, என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. சூட்கேஸை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நானும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஷூ எடுத்துக்கிறேன். அப்புறம் அம்மா, எனக்கும் ஒரு சோப்பு ஷாம்பு எல்லாம் வச்சுட்டீங்களா? ஒரு பைனாகுலர் ஒன்று வேணும்னு நினைச்சிருந்தேன். அங்க போய் நிறைய இடத்துக்கு போறோம்ல, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளு அண்ணா, சீக்கிரமா எடுத்து வைங்க, நான் க்ளோஸ் பண்ணலாம். டேய், போய் அந்த உண்டியல் எல்லாம் எடுத்துட்டு வாடா. ஃபர்ஸ்ட் நான் என்னோட உண்டியல்ல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். கண்டிப்பா 10,000 ரூபாய்க்கு மேல நிறைய தான் இருக்கும். அண்ணா, நல்லா வேகமா குளுக்குங்க. நான் பணமே வர மாட்டேங்குது. என்னன்னா இது 50 ரூபாய் நோட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்பதான் 2,000 ரூபாய் நோட்டெல்லாம் வருது. 2,000, 4,000, 6,000, 8,000, 10,000. என்னது இது? மீதி கம்மியா தான் இருக்கு செலவுக்கு. டே சிண்டு, என்னடா உண்டியல் இது? இந்த உண்டியலா இத்தனை நாள் பணம் சேர்த்துக்கிட்டு இருந்த? அண்ணா, இதுதானா என்னோட பெப்பா பிக் உண்டியல். என்னோட பெப்பா பிக் உண்டியல்ல பாட்டி கொடுத்த பணம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கலாம்னு நினைச்சேன். இப்போ இந்த டூர்ல வந்து ஜாலியா செலவு பண்ண போறேன். உள்ள எப்படியும் 20,000 ரூபாய் இருக்கும். 10,000 ரூபாய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு மீதி 10,000 ரூபாய் நான் நல்ல செலவுக்கு வச்சுக்குவேண்ணா. ஐயோ, என்னது இது? இவ்வளோ பணம் தான் இருக்கா? பப்ளு அண்ணா, பண்டி அண்ணா கிட்ட 11,000 ரூபாய் தான் இருக்கு. என்கிட்ட ஜஸ்ட் 14,000 தான் இருக்கு. உங்ககிட்டயாவது நிறைய இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருங்க எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றேன். ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல மீதி இருக்கிறது எல்லாத்தையும் செலவுக்கு வச்சுக்கலாம். இதுல எவ்வளவு இருக்கு? மொத்தமா 12 தான் இருக்கு. ஏண்டா 10 நாளைக்கு டூர் போறீங்களே, உங்க ஸ்கூல்ல தங்கறக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா? பெரியமா, எங்க மேம் சொன்னாங்க எல்லாமே சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பெரியமா. எங்க ஸ்கூல்ல நிறைய பேர் வர்றாங்க. ஓ, நிறைய பேர் வர்றாங்களா? அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்கடா, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடாதீங்க. அம்மா, என்னம்மா நீங்க பயந்துட்டே இருக்கீங்க? எங்க கூட நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவாங்கம்மா. நாங்க எல்லாரும் ஒன்னாதாமா இருப்போம். நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்காதீங்க. காலையில நாங்க எல்லாரும் 5 மணிக்கே கிளம்பணும். சரி வாங்கடா, போய் படுக்கலாம். பெரியமா, என்கிட்ட மொத்தமா 14,000 தான் இருக்கு. 10,000 கொடுத்துட்டோம்னா மீதி 4,000 தான் இருக்கும். இன்னும் ஒரு 6,000 கொடுங்க பெரியமா. டே சிண்டு, அதான் தங்கறக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் உங்க ஸ்கூல்லயே அரேஞ்ச் பண்ணிடுவாங்களே, உனக்கு எதுக்குடா தனியா பணம் எல்லாம் வச்சிருந்தா ரிஸ்க்குடா. பெரியமா, என் ஃப்ரெண்டு ராகுல் இப்பதான் போன் பண்ணான். அவன் டெய்லி 1,000 ரூபாய் செலவு கொண்டு வர்றான். 10 நாளைக்கு 10,000 ரூபாய் கொண்டு வர்றான் பெரியமா. நீங்க எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுங்க பெரியமா, ப்ளீஸ் பெரியமா. அது சரி, நீ சின்ன பையனாச்சே, உனக்கு ஏதாவது சாப்பாடுறதுக்கு வாங்கணும்னு தோணும். சரிடா, நான் உனக்கு பணம் தரேன். அவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லிடாத, சரியா? சொன்னா அவனுங்களும் கேட்பானுங்க, இல்லாட்டி என்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. ஜாக்கிரதையா வச்சு செலவு பண்ணணும். சரி பெரியமா, நான் உங்களுக்கு டெய்லி போன் பண்ணுவேன். உங்களுக்கு வரும்போது நான் ஏதாவது சூப்பரா வாங்கிட்டு வரேன். டே சிண்டு, இப்படி தூங்கிட்டே இருந்தீனா நம்மளை விட்டுட்டு டூருக்கு போயிருவாங்கடா. எந்திரிடா முதல்ல. என்னது இது? வெடிஞ்சு வெடியாமலும் இந்த பசங்க சண்டை போட்டுக்கிறானுங்க. இந்நேரத்துல எந்திரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இன்னும் வெடியவே இல்லை போல இருக்கு. டேய்,
என்னடா இது 3 பேரும் ரெடியா இப்படி கிளம்பி நின்னுட்டு இருக்கீங்க? மணி 5 தான்டா ஆச்சு. பெரியமா நாங்க தான் சொன்னோம் இல்ல பெரியமா 6 மணிக்கு ஸ்கூல்ல இருக்க சொல்லிருக்காங்க. இப்ப மணி 5 ஆச்சு. நாங்க இப்ப கிளம்புனாதான் 6 மணிக்கு போக முடியும். ஆமாமா, நான் ரிக்ஷா அங்கிளுக்கு நைட்டே போன் பண்ணிட்டேன். அவர் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரே எங்க 3 பேத்து கொண்டு போய் விட்டுருவாரு. டேய் சிண்டு, நீ வாடா ரிக்ஷா அங்கிள். ஐயோ அம்மா. டேய் பண்டி, என்னடா இது தடுக்கி விட்டு இப்படி விழுந்துட்ட? அம்மா என்னடா ஒண்ணும் ஆச்சு? இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. டேய் பண்டி, நேத்து என்னடானா அவன் தலை மேல பள்ளி விழுகுது, இன்னைக்கு என்னடானா நீ போற நேரத்துல இப்படி தடுக்கி விட்டு விழுகுற. எனக்கு என்னமோ அபசகனமா படுதுடா. நீங்க எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் நான் கூட்டிட்டு போறேன். டூருக்கு போகாதீங்கடா. அம்மா என்னம்மா நீங்க, நான் வேகமா போனதுல தடுக்கி விட்டு விழுந்துட்டேன். இதுக்கு போய் சென்டிமெண்ட் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 3 பேரும் டெய்லி உங்ககிட்ட 3 தடவை பேசுறோம், ஓகேவா? டா ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கேயும் தனியா போக கூடாது. யாராவது சாப்பிட்ற கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது. உங்க மிஸ்ஸு கையை பிடிச்சிட்டே இருக்கணும். எனக்கு டெய்லி காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை ஃபோன் பேசணும். சண்டை போட்டுக்க கூடாது முக்கியமா. அம்மா நாங்க சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம்மா. டேய் மறக்காம சிண்டுவை நல்லா பாத்துக்கோங்கடா. என்னது இது 6 மணிக்கு வர சொன்னோம், மணி 6 ஆக போகுது. இன்னும் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. மேம், நம்ம பசங்க எக்ஸாம் அது இதுன்னு சொன்னாதான் லேட்டாக வருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னு பாருங்க. நீங்கள் வேற ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்க மேடம். தேங்க் காட், நல்ல வேலை. ரொம்ப லேட்டா இருக்குமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஐயோ அம்மா, நல்லபடியா 6 மணிக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு. எங்க இந்த பண்டி, பப்ளு, சிண்டு 3 பேர்த்தையும் காணோம். ஏ லில்லி, இவங்க நேத்து தானே நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்தாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு டூருக்கு வந்திருக்காங்க. பண்டி அண்ணா, யாருண்ணா இவங்க? ஏ நான்சி, இங்க பாத்தியா? நேத்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு டூருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? நல்ல வேலை, நாங்க எங்க அம்மா பேச்ச கேட்டு வராம இருந்திருந்தோம். நாங்க தான் மிஸ் பண்ணிருப்போம். இந்த பக்கம் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அந்த பக்கம் எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாரு. நம்ம மொத்த ஸ்கூலும் டூர் போக போறோம். செம்ம ஜாலியா இருக்க போகுது. நான்சி பாத்தியா? நேத்து தானே இவங்க 5 பேரும் புதுசா ஸ்கூல்ல வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கே டூருக்கு வந்துட்டாங்க நான்சி. ஆமா பண்டி, அவங்க யூனிஃபார்ம் கூட போடாம கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க. தொலைஞ்சு போயிட மாட்டாங்களா? நேத்து தானே நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்தீங்க. ஆமா, டூருக்கு யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. லக்கேஜ் எங்க? நாங்க நேத்து தான் ஜாயின் பண்ணதால எங்க கிட்ட யூனிஃபார்ம் இல்ல. எங்க லக்கேஜ் எல்லாம் பின்னாடி எங்க மாம் அண்ட் டாட் எடுத்துட்டு வராங்க. டேய் சிண்டு, என்னடா இது? இவ்ளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு. இன்னும் மேம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம போய் மேம கூப்பிட்டு வரலாமா? பண்டி அண்ணா, மேம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் மணி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பஸ்ல ஏத்துவன்னு சொன்னாங்கண்ணா. டேய் சிண்டு, என்னடா இது? வீட்ல இருந்தே பணம் எடுத்துட்டு வராம இங்க கொண்டு வந்து உண்டியல ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்லனா, நம்ம கிட்ட காமிக்கிறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. கைஸ், இங்க பாத்தீங்களா? என்னோட உண்டியல் நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் ஃபுல்லா நான் சேவ் பண்ணது எல்லாத்தையுமே இந்த ட்ரிப்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் கைஸ். டேய் சிண்டு, எனக்கு தெரிஞ்சு உள்ள 10,000க்கு கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இவங்க டூர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. அண்ணா, அவங்க உண்டியல் சைஸ பார்த்தாலே உள்ள பெரிய பணம் இருக்குன்னு தோணுதுண்ணா. நீங்க பேசாம இருங்க. அங்க பாருங்க உண்டியல் எப்படி இருக்குன்னு. ஐயோ அண்ணா, என்னண்ணா இது? உள்ள கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காங்க. ஓ மை காட், நான் நினைச்ச அளவுக்கு அமௌண்ட் இருக்காது போல இருக்கு. இந்த ட்ரிப்ல நான் எப்படி என்ஜாய் பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய் ஐஷோ, என்னது இது? இவ்ளோ பணம் கொண்டு வந்திருக்க? 10,000 ரூபாய் தானே கொண்டு வர சொன்னாங்க. இதுல பார்த்தா நிறைய பணம் இருக்க மாதிரி தெரியுது. தட்ஸ் ரைட். ஒரு நாளைக்கு 10,000 போட்டா 10 டேஸ்க்கு 1 lakh வேணும்ல. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயா? மொத்தமாவே 10,000 ரூபாய் தான் கொண்டு வர சொல்லிருக்காங்க. தட்ஸ் ஓகே. மீதி நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஜாலியா. ஓகே, இப்போ என்னோட உண்டியலை ஓபன் பண்ண போறேன். பண்டி அண்ணா, இது யாருண்ணா? நேத்து வரைக்கும் நான் ஸ்கூல்ல பார்க்கவே இல்ல. இவ உங்க கிளாஸா? ஆமாண்டா சிண்டோ, இந்த புது குரூப்பே வேற ஊரு, அதாவது அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்கடா. இவன் பேரு தான் கார்த்திக். எங்க கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணிருக்கான். ஐயோ, அவங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பாத்தியா? தேங்க் காட், நான் நினைச்ச அளவுக்கு இதுல பணம் இருக்கு. இந்த ட்ரிப்பை நான் செம ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் கைஸ். ஹே கார்த்திக், என்னது இது? அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. கிட்டத்தட்ட 2 lakhs இருக்க மாதிரி தெரியுது. ஏ பண்டி, இவங்க என்ன வீட்லயே உண்டியல ஓபன் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வராம இங்க வேணும்னே நம்ம முன்னாடி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான்சி அக்கா, இதுதான் 1 லட்சம் ரூபாய் உண்டியல்கா. என்னடா சிண்டு சொல்ற? இந்த உண்டியலோட விலை 1 லட்சம் ரூபாயா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ அக்கா, அது அப்படி இல்லக்கா. இதுல பின்னாடி அமௌண்டா போட்டிருக்காங்கல்ல, இத ஃபுல்லா நம்ம இந்த உண்டியலுக்குள்ள போட்டா கடைசியா நமக்கு 1 lakh சேர்ந்துரும். இந்த ட்ரிப்ல நல்லா என்ஜாய் பண்றதுக்காகத்தான் இந்த உண்டியல் இருக்கிற அமௌண்ட் நான் டோட்டலா எடுத்துட்டு வந்துட்டேன் கைஸ். அண்ணா, பேசாம இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் செலவுக்கு கேட்டு வாங்கிக்கலாமா? ஓகே, 10,000, 20,000, 30,000, 40, 50, 60, 70, 80, 90, 1 lakhs இருக்கு கைஸ். மீதி எல்லாம் என்னோட செலவுக்கு தான். மை காட் கைஸ், இவங்க இவ்ளோ மணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்மளுடைய மேம் இதை அலோ பண்ணவே மாட்டாங்க. நான் 10,000 ரூபாய் வாங்குறதுக்குள்ளேயே எங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க என்னடா இவ்ளோ எடுத்துட்டு வந்திருக்காங்க.
ஹாய், இந்த உண்டியல் யூனிகார்ன் மாதிரி டிசைன் போட்டிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. இது என்னோட ஃபேவரட் உண்டியல். என்னோட மாம் டாட் எல்லாமே பாக்கெட் மணி கொடுக்கும்போது நான் இதுல சேவ் பண்ணி வைப்பேன், ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். பட் இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நான் ஜாலியா ட்ரிப்ல என்ஜாய் பண்ண போறேன். எங்க மாம் அண்ட் டாட் கூட இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இங்க பாத்தீங்களா இதுக்குள்ள எவ்வளவு மணி இருக்குன்னு. சரி சரி, எல்லா படத்தையும் எடுத்து உள்ள வைங்க. அங்க பாருங்க, நம்ம மேம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பரவாயில்லையே, 6:30க்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டீங்க. நான் இப்போ உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து மணி கலெக்ட் பண்ணுவேன். மணியை எடுத்து ரெடியாக வைக்கணும், சரியா? ஓகே, சாண்ட்வி 10,000 இருக்குல்லம்மா. ரெட் வெல்வெட் 10,000 இருக்கா? என்னோடது லோட்டஸோடது ரெண்டு பேர்த்தோட சேர்த்து 20,000 இருக்கு மேம். குட். புஷ்பா, உன்னோட 10,000 கொடு. மேம், என்கிட்ட 4,500 rupees தான் மேம் இருக்கு. என்னாச்சு புஷ்பா, வாங்கிட்டு வரலையா இல்லை வர வழியில் எங்கேயாவது தொலைச்சிட்டியா புஷ்பா? இல்ல மேம், எங்க அம்மா இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னாங்க. இத நீங்க வந்து வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் டூருக்கு வர முடியாது மேம். சரி சரி, புரியுதுமா, எனக்கு புரியுது. நான் பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிக்கிறேன். நீ ரிட்டர்ன் எல்லாம் போக வேண்டாம், சரியா? மேம், என்னோடது பப்ளுவோடது ரெண்டு பேர்த்தோடது சேர்த்து 20,000 இருக்கு மேம். மேம், என்னோட 10,000 இங்க இருக்கு மேம். எனக்கு அது இல்லாம செலவுக்கு 10,000 இருக்கு மேம். ஐஷு, வைஷு, கார்த்திக், என்னம்மா இது? இவ்வளோ பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நீங்க 10,000 சொன்னது நாங்க ஈச் டே 10,000 நினைச்சிட்டு 1 lakh ஈச் எடுத்துட்டு வந்திருக்கோம் மேம். ட்ரிப்ல கண்டிப்பா அவ்வளவு செலவாகும் இல்ல மேம்? என்ன ஐஷு இது, 1 lakh யாராவது ட்ரிப்பு கேட்பாங்களா? நம்ம என்ன ஃபாரின் ட்ரிப்பா போறோம்? ஆளுக்கு 10,000 தான் கேட்டிருந்தேன். மீதி எல்லாத்தையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து விட்டுருங்கம்மா. நோ மேம், எங்க பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாங்க ஜாலியா பிடிச்ச மாதிரி ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு, பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா வேணும் மேம். ப்ளீஸ் மேம், நாங்க வெச்சுக்கிறோம் மேம். சரி, ஒவ்வொருத்தரும் இப்போ 10,000 மட்டும் எடுத்து ரெடியா வைங்க பார்க்கலாம். நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். மேம், மீதி அமௌண்ட் உங்ககிட்டயே இருக்கட்டும் மேம். நாங்க வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறோம் மேம். நோ நோ நோ, சாரிம்மா, என்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, சரியா? ஏன்னா பணம் காணாமல் போச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள். மேம், எல்லாத்துக்கிட்டையும் 10,000 கலெக்ட் பண்ணியாச்சு மேம். அந்த புஷ்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வேணால் போட்டுக்கிறேன் மேம். தட்ஸ் ஓகே மாலா மேம். அது நம்ம ஸ்கூல் அவளோட எக்ஸ்பென்சஸை ஏற்றுக்கும். எனக்கு இப்போ அதை நினச்சி கவலையாக இல்லை. நீங்கள் ஏதோ ட்ரிப்புன்னு சொன்னீங்க, நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, நீங்கள் 4-5 ஸ்டாஃப்ஸ் தான் இருக்கீங்க, உங்களால் சமாளிக்க முடியுமா? மேம், நாங்கள் 1 monthக்கு முன்னாடியே ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம் மேம். ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே சைட் சீயிங், அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மேம், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஜாக்கிரதையா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்ட மாதிரி இன்னும்